வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று பசுவதை தடை சட்டத்தை, மாட்டிறைச்சி உண்ணுவதை தடை செய்யும் சட்டத்தை இந்தியா முழுவதும் பரவலாக்கப் போவதாக, அதற்காக அந்த விஷயத்தில் தாங்கள் மிகவும் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இதற்கான சர்ச்சை எழுந்தது. அப்போதே தமிழகத்தில் இது குறித்து ஒரு விவாதம் நடைபெற்றது. அது மட்டுமில்லாமல் ஹரியானாவில் இது நடைமுறையில் இருக்கிறது என்றே கூறினார்கள். அதன் அடிப்படையில் பலர் கைது செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் தமிழகத்திற்கு வந்தன. இந்த சூழ்நிலையில் இந்தியா முழுவதும், அது மேற்கு வங்கம், கேரளம், தமிழகம் உட்பட வட இந்திய பாதிப்பு இல்லாத மாநிலங்கள் உட்பட அனைத்து மாநிலங்களும் மாட்டிறைச்சிக்கு தடை என்கின்றதை உறுதியாக இருக்கிறோம் என்று உள்துறை அமைச்சர் நடுவண் அரசின் சார்பாக மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இந்த பசுவதை தடுப்பு விஷயத்தில் ஏன் பாரதிய ஜனதா அரசு இவ்வளவு தீவிரமாக ஆர்வம் காட்டுகிறது? இது மக்களின் விருப்பமா? இது ஒரு தேர்தல் அரசியலா? இதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? அல்லது இது ஒரு மத பிரச்சனையா? இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக இன்றைய விவாத அரங்கத்தில் நாம் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பேசுவதற்காக கோ ரக்ஷன் தள் அமைப்பின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய ரகுராம் சர்மா அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சேர்ந்த பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களும் இந்த விவாதத்தில் அவர் தரப்பு கருத்துக்களை விரிவாக பேச இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள் நடுவண் அரசின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்க இருக்கிறார். இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த தோழர் லெனின் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவரது கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பயணிக்க உள்ளது. லெனின் சார், உங்கள்கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது இப்போ பாரதிய ஜனதா எது கொண்டு வந்தாலும் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் எதிர்ப்பார்கள் அப்படின்னு பிஜேபி விவாதங்கள் சொல்லுவாங்க. இந்த கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஒரு பொழுதுபோக்குங்க, எதுக்கெடுத்தாலும் மதவாதம்னு சொல்கிறது அப்படின்னு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியா மாதிரி நாட்டில் பசுவை கொல்லக்கூடாது, இந்த நாட்டுடைய பண்பாடோடு தொடர்புடையது அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து வைக்கிறாங்க. இந்த மாட்டிறைச்சியை சாப்பிடாதனால என்ன ஆயிரப்போகுது, ஏன் இதை கொண்டு வந்தால் கூட எதிர்க்கிறாங்க அப்படின்னு அவங்க கேள்வி வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதனால இதை எதிர்க்கிறீங்க? அதாவது மாட்டிறைச்சிங்கிறது மட்டும் இல்லை, பொதுவாக நம்ம இந்திய பண்பாடே 2 வகையான பண்பாடு இருக்குது. ஒன்று உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பண்பாடு. இன்னொன்று உயர்ஜாதி மக்களுடைய பண்பாடு. பண்பாடு என்பது இப்போ நீங்கள் வேத காலங்களில் மாடு பலியிடப்பட்டது, மாட்டு உணவு தான், மாட்டுக்கறி உணவு தான் மிகச்சிறந்த சத்தான உணவு என்று பரப்பப்பட்டது. வேத மறுப்பு இயக்கமாக இருந்த பௌத்தம் தான் இந்த விலங்குகளை பலியிடுவதை தடுக்க வேண்டும், அதுதான் மாடு விவசாயத்துக்கு பயன்படுது, அதெல்லாம் ஆயிடக்கூடாதுன்னுட்டு புத்தர் தான் அதை பற்றிய போதனைகளுக்கு வெளில வந்தார். அப்போ அந்த பண்பாடுகளின் மோதல், உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இன்னும் சொல்லப்போனால் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், அவர்கள் காலங்காலமாக கட்டி காத்து வருகிற ஒரு பண்பாடு இருக்கிறது. அந்த பண்பாட்டில் புலால் உணவு என்பது மறுக்க முடியாது, அதை தடுக்க முடியாது. ஏன்னா உழைக்கிற மக்கள், உழைக்கிறவங்களுக்கு சக்தி தேவை, அதை கொடுப்பதற்கு புலால் உணவு என்பது மிக முக்கியமானது. அதில் நீங்கள் நம்ம சங்க இலக்கியங்களில் புறநானூற்றிலே உண்டு, ஒரு வேப்ப மர நிழலில் உட்கார்ந்து மாட்டிறைச்சியை உண்கிற அந்த காட்சி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது பண்பாடு என்று சொன்னால் கூட, நீங்கள் நினைக்கிற ஒரு பண்பாடு வேறு, சாதாரண மக்கள், உழைப்பாளி மக்கள், கோடானு கோடி மக்களுடைய பண்பாடு என்பது வேறு. அவர்கள் உணவுக்காக அதை பயன்படுத்த. மாட்டிறைச்சியை மறுப்பது இந்திய பண்பாடு என்பதே நீங்க இல்ல இந்திய பண்பாடே மாட்டிறைச்சி உண்பதுதான். பண்பாடே மாட்டிறைச்சி உண்பதுதான். நீங்க பல இதை முழுக்க பாத்தீங்கன்னா தீயில போட்டு கொளுத்துற அந்த வேத பண்பாடு என்பது அதுதான். நல்ல ஒரு ஸ்லோகனே உண்டு, ஒரு நல்ல திறமையான ஒரு இளைஞனை உருவாக்க வேண்டும் என்றால் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமா இருக்கிற போதே கொழுத்த மாட்டினுடைய இறைச்சியை உண்ண வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அது மாதிரி நிறைய வந்திருக்கு. நம்ம ஏன் அவ்வளோ போறீங்க? சங்கராச்சாரியார் அவருடைய புத்தகம் வந்திருக்குது, பார்த்துருக்கீங்களா? அதில் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அங்கேயே மாட்டை வதை செய்து ஒன்று கொண்டிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இது ஒன்றும் புதிய விஷயங்கள் அல்ல. ஆனால் புனிதத்தின் பெயரால் இது தேவையின் அடிப்படையில் புத்தம் சொன்னது. விவசாயம் ஒரு பரந்துபட்ட நாடு, விவசாயத்துக்கு உழு கருவிகளுக்கு தேவையானது எருது, அதை உருவாக்குகிற பசு. எனவே இது பாவம், இதை செய்யக்கூடாது, ஏன்னா விவசாயம் அழிந்து விடுங்கிறதுக்காக சொன்னது. ஆனால் இன்றைய நிலையில் என்ன விவசாயம்? இன்னும் சொல்ல போனால் விவசாய நிலங்கள்லாம் விளைநிலமாக போச்சு. மேட்டு நிலங்கள் முழுக்க எல்லாம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தூக்கி கொடுத்தாச்சு. மேய்ச்சல் நிலங்களே இல்லாத ஒரு காலத்தில் பசுவை பாதுகாக்கிறேன் என்று வரக்கூடியவர்கள் முதலில்
மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க வர வேண்டும். கண்டிப்பா மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமல் பசுக்களையோ மாடுகளையோ எருதுகளையோ எதையும் பார்க்க முடியாது. நீங்க ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, இது வந்து உழைக்கும் மக்களுடைய பண்பாடுங்கிறது மாட்டு இறைச்சி சாப்பிடுவதுன்னு. நீங்க சொல்லக்கூடிய உழைக்கும் மக்கள், விளிம்பு நிலை மக்கள் இந்து மதத்தில் இல்லையா? இந்து மதத்தில் தான் சொல்றேன் நான். அப்புறம் இந்து மதத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்கின்ற ஒரு அமைப்பு வந்து அந்த இந்து மதத்தில் உள்ள உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கா? நிச்சயமா இந்து மதம் என்பதே அதில் இருக்கிற மேட்டுக்குடி உயர் ஜாதி அந்த பண்பாட்டை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்ப இது வெறுமனே இஸ்லாமியர்கள் மட்டும் இஸ்லாமியர்கள் மட்டும் எதிரானதல்ல. இது வந்து முழுக்க நீங்க கேரளாவுக்கு போங்க, அங்க இருக்கிற எல்லோருமே மாட்டிறைச்சி சாப்பிடுறாங்க. இன்னும் நேபாளில் மாட்டிறைச்சி தடை செய்யப்பட்டிருக்கு, புத்த மதமும் தடை செஞ்சிருக்கு. ஆனா எருமை மாட்டுக்கறி அங்க நிறைய கிடைக்கிறது. நான் சாப்பிட்டு இருக்கிறேன் நேபாளுக்கு சென்ற போது, எருமை மாட்டுக்கறி கிடைக்கிறது. இங்க கூட நான் கேட்கிறேன், பால் ஒரு புனிதமானது, விக்கிரகங்களுக்கு நீங்க அதை வந்து பூஜைக்கு பயன்படுத்துறீங்க, சிறந்த உணவுன்னு எல்லாம் சொல்றோம். பாலை தருகிற பசுவை மட்டும் நீங்க பாதுகாக்க நினைக்கிறீங்க. அதை அந்த பாலை மிக அடர்த்தியான பாலை தருகிற எருமை பற்றி என்ன வருகிறது? ஏன்னா எருமை கருப்பு நிற பேதம் இருக்கிறது. இந்த சட்டத்தில் எருமை குறித்து ஏன் கவலைப்படல? பசு மட்டும் ஏன் கருத்து? ராமநாதன் சார், இப்ப மாட்டிறைச்சி இங்க வந்து தானே உங்க கடை இந்த கடவுள் படி வந்தா அதுவும் யமனின் கடை. மாட்டிறைச்சி அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் சொல்றாரு இந்துக்கள், அந்த விஷயத்துக்கு நான் கூட பின்னாடி வரேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுங்கிற கான்செப்டில் அது புனிதம், அது நம்மளுடைய காமதேனு அப்படிங்கிற கான்செப்டில் பிஜேபியே சரியா இல்லையோன்னு தோணுது. ஏன்னா அமெரிக்க அதிபர் ஒபாமா வந்தபோது அவருக்கு மிகவும் பிடித்த மாட்டிறைச்சியை தான் மோடி அவர்களே அவங்களுக்கு விருந்தில் பிடித்த உணவாக வச்சுருந்தாங்க. அப்போ அப்போ வந்து அது புனிதம் கிடையாதா மாடு? தெரியாது, அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். இல்லை அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அடுத்த நாள் தினசரியில் அவருக்கு பிடித்த உணவுங்கிறதுல மாட்டிறைச்சி வந்தது. பிடித்த உணவு மாட்டிறைச்சியாக இருக்கலாம், ஆனால் அது பரிமாறப்பட்டதா இல்லையா என்பது உறுதிப்படுத்தப்படாத செய்தியை வந்து நாம் பதில் சொல்ல முடியாது. செய்தி தான் அது சொல்ல முடியாது. அதாவது எருமை வந்து கருப்பு நிறம் அப்படின்னு சொல்றாங்க. எருமையிலையும் பல நிறங்கள் இருக்கிறது. அதாவது நிறைய எருமை சிவப்பா கூட இருக்கும். அண்ணனுக்கு தெரியுமான்னு தெரியல. கருப்பு எருமை, முறா எருமை, நம்ம நாட்டு எருமைகள்லாம் கருப்பாக இருக்கும். ஆமா, முறா எருமை கருப்பாக இருக்கும். நிறைய எருமையும் உண்டு, வெள்ளையும் சிவப்பும் கலந்த எருமைகளும் உண்டு. இன்னொன்னு சொல்றேன், பசுமாட்டிலேயே கருப்பாக இருக்கக்கூடிய காராம்பசு தான் மிகவும் விசேஷம். கருப்பு நிறம் என்னமோ தாழ்ந்தது என்பதை போல இந்து மதம் வந்து இருந்தாலும் கருப்புனோட நமக்கு எருமை தானே தெரியும். இல்ல காராம்பசு தான். அதாவது ஒரு அறக்கட்டளை எழுதும் பொழுது சொல்லுவாங்க, பசுமாட்டிலேயே விசேஷமான பசுமாடு எது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து கருப்பு நிறம். காம்புகள் கூட கருப்பாக இருக்கக்கூடிய, முழுமையாக கருப்பாக இருக்கக்கூடிய அந்த காராம்பசு தான் விசேஷமானது அப்படின்னு. அது அந்த பாலோ மற்றதோ இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால அண்ணன் சொல்ற தகவல் வந்து தவறான தகவல். நிரபேதம் இல்லைங்கிறீங்க. நிரபேதம் இல்லைங்கிறத அவர் மறுத்துட்டாருங்க. ஆமா, நிரபேதத்தோட கூடியதுங்கிறத மறுக்கிறாரு. அது தவறான கருத்து. அடுத்து வர்க்க பேதம். இன்னொன்னு அதுலயே அண்ணன் சொல்றது வந்து வர்க்க பேதம் வந்து முரண்பாடானது. அதாவது வேத மதம் அந்த பசுவையோ இறைச்சியோ ஆதரித்தது, புத்த மதம் அதை எதிர்த்தது அப்படின்னு மறுப்பு இயக்கம். ஆமா, வேத மறுப்பு இயக்கம், சமணம், புத்தம் இதையெல்லாம் எதிர்த்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த புத்த மதத்தை தான் அம்பேத்கர் அவர்கள் தழுவினார்கள். அவருக்கு பின்னால் ஏராளமான உழைக்கும் மக்கள் சென்றார்கள். அப்ப அந்த எந்த அம்பேத்கர் எந்த பௌத்தத்தோட இறைச்சி மறுப்பு எப்படின்னு அவர் விளக்கம் சொன்னார். அதுக்கும் நான் சொல்றேன். அப்ப எந்த உழைக்கும் மக்கள் அந்த பௌத்தத்தை தழுவினார்களோ அந்த பௌத்த கொள்கைகளை பின்பற்றுவது என்ன தவறு இருக்கிறது? இப்ப பௌத்த கொள்கையை தான் பாரதிய ஜனதா பின்பற்றுது. இந்த நாட்டினுடைய கொள்கை தாங்க. இந்த நாட்டிலிருந்து பிறந்ததுதான் பௌத்தமோ இந்து மதமோ பல்வேறு மதங்களும் இந்த நாட்டிலிருந்து பிறந்துதான். எல்லாமே ஒன்றை சொல்வதுதான். அவர் சொன்ன அம்பேத்கர் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அம்பேத்கர் வந்து இறந்து போன மாட்டிறைச்சி, அதாவது பொதுவாக மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடிய பழக்கம் இந்தியாவில் கிடையாது. அந்த வறுமை நிலையால சில சமுதாய மக்கள் அது இறந்து போன மாட்டிறைச்சியை சாப்பிட்டு கொண்டு இருந்த பழக்கம் இருந்தது. அதை சாப்பிடாதீர்கள், நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று 1929 போன எந்த உணவையும் யாரும் சாப்பிட சொல்ல மாட்டாங்க. ஸ்பெசிபிக்கா அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் மாட்டிறைச்சியை சாப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரத்தத்தை கூட சாப்பிட்டா உடம்புல கிருமி இருக்கும், சாப்பிடாது ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரு. மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடாது. பதில் சொல்லிடுறேன். அண்ணன் சொல்றதுல என்னதுன்னா, அந்த உழைக்கும் மக்கள்
தாழ்த்தப்பட்ட மக்கள் அதை வந்து அம்பேத்கரை தழுவினார்கள் என்று சொன்னால் அவர்கள் அப்போ புலால் மறுத்தலைத்தானே ஏற்றுக்கொண்டு தானே பௌத்தம் பௌத்தர்கள் யாருமே புலால் இப்போ நீங்க சொல்லக்கூடிய எந்த உணவை அவங்க சாப்பிட தான் செய்றாங்க. அவங்க இல்லை சாப்பிட்றாங்கன்னா அப்போ அந்த கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து உதாரணமாக சொல்கிறேன், அண்ணன் கோச்சிக்க கூடாது. இப்போ பன்றிக்கறியை இஸ்லாமியர்கள் சாப்பிடுகிறார்கள், 2 பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று தான் பொருள். அது ஹராமாக இருக்கக்கூடியதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது வந்து இஸ்லாத்துக்கு விரோதம். இன்னொன்று சொல்கிறேன், அது அதனால வர்க்க பேதமும் இதுல வந்து வர்ணபேதமோ எதுவும் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இஸ்லாத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட உணவு ஹராம் செய்யப்பட்டிருக்கு, ஹலால் கிடையாதுன்னு சொன்னா அது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் தான். இஸ்லாமியர்கள் உள்ள இந்த பிரிவுக்கு அப்படி இந்த அரபிய நாட்டில் உள்ளவங்களும் கிடையாது. இங்க வந்து பிரச்சனையே வந்து அப்படி ஒன்னா இல்லையேங்கிறத அவங்க கேட்கறாங்க. இந்து மதத்துல எதுவுமே ஒன்னா இல்லையே, 2 பண்பாடு இருக்கு. அதைத்தான் அவர் சொல்றாரு. பண்பாடு இருக்கிறது, உழைக்கிற மக்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. அப்படிதான் பண்பாடு கிடையாது. அது இல்லாம இல்ல இந்தியா. அதுக்கு தான் அது இல்லனா நீங்க மூடி மறைக்கிறீங்க அல்லது உங்க ஆதிக்கத்தை நிலைநாட்டுறீங்க. நீங்க இருங்க, கேள்வி கேட்டிருக்கேன். அதாவது மனிதன் வந்து காட்டு பிராட்டியாக இருந்து பல்வேறு மிருகங்களை வந்து பழக்கினான். ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒரு பயன்பாடு அல்லது தேவை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேட்டையாடுவதற்கு தான் முதல்ல மனிதனுக்கு பழகியது. அதற்கு பின்னால் நாயை வீட்டை காப்பதற்கு, மனிதனை காப்பதற்கு அப்படின்னு வந்தது. இதே மாதிரி ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆட்டுக்குட்டி வந்து அது புலாலுக்காகத்தான் வளர்க்கப்படுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை புலாலுக்காகத்தான், ஒரு கோழியோ சேவலோ முட்டைக்காக வளர்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு குதிரை என்று சொன்னால் அது சவாரி செய்வதற்கு, போர் புரிவதற்கு என்று தான் அது வந்து வளர்க்கப்பட்டது. மாடுகளை பொறுத்த அளவில் என்றைக்குமே அந்த மாதிரி, அதாவது இப்போ இந்தியாவினுடைய பண்பாடு அப்படின்னு அண்ணன் சொன்னார். ஒரு ஆட்டுக்குட்டி வீட்டில் பிறந்ததுன்னா ஆட்டுக்குட்டியை கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நேர்ந்து விட்டுருக்கோம். மாடு அறுக்கிற சிறுதெய்வ கோயில்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு. இல்ல, அதாவது மாடு அறுக்கிற கோயில் இருக்கு, பன்றி அறுக்கிற கோயில் இருக்கு. அதாவது பசுமாடு, ஆண் சேவல் மட்டுமே கேட்கிற பெண் தெய்வங்கள் இருக்கிறாங்க. அதாவது எருமைகளை அறுக்கக்கூடிய கோவில் கூட நீங்களே உதாரணம் சொல்றீங்க. ஒரு கோவிலோ 2 கோவிலோ இருக்கு. அதாவது நீங்க முதல்ல இல்லவே இல்லை, நீங்க மாடு வந்து அறுக்கிற பழக்கம் இல்லை. நீங்க காளைகளையோ பசுமாடுகளையோ அறுக்கக்கூடிய கோவிலே தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. பசுமாட்டையோ அல்லது காளைகளையோ நேர்ந்து விட்டு ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்க வந்து காமிங்க. அந்த மாதிரி கலாச்சாரம் பண்பாடு எந்த இடத்துலையும் கிடையாது தமிழ்நாட்டில். இது தமிழர் பண்பாடே கிடையாது. இது ஒரு கோவிலுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கோவில்களில் இது மாடு இயல்பா சாப்பிடுறாங்க. சிறுதெய்வ வழிபாட்டுல கோழி சாப்பிடுறாங்க, கோழியை படைக்கிறாங்க. மாடு சாப்பிடுறவங்க தனக்கு பிடிச்ச உணவு தானே படைக்கிறாங்க. கிடையாது, அந்த மாதிரி நீங்க சொல்ல முடியாது. அதாவது மாடு நேர்ந்து விட்டா கோவிலுக்கு பெருதெய்வ வழிபாடு. நீங்க பெருதெய்வ வழிபாடு இல்லைங்க எந்த கோவிலையும். ஆடு கோழி அறுக்கிற கோவில் இருக்குல்ல, இருக்கு, நிறைய இருக்கு. மாடு அறுக்கிற கோவிலும் இருக்கு. மாடு பன்றி அறுக்கிற கோவிலும் இருக்கு. பன்றி அறுக்கிற கோவில் இருக்கு. சொல்லமாடன் கோவில் எங்க ஊர்ல எல்லாம் பன்றி அறுக்கக்கூடிய நெஞ்ச கீறி அதுல பழத்தை போட்டு. தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து மாடை புனிதமா நினைக்கிறாங்களா? மாடு அறுக்கிற கோவிலே கிடையாது. நீங்க வந்து மாடு அறுக்கக்கூடிய கோவிலே எங்கேயுமே கிடையாது. மாட்டை கவிதை கூட உண்டு, எங்க சாமி மாடையும் சாராயத்தையும் கேக்குதுன்னே ஒரு கவிதை, ஏதோ ஒரு பாடல் கூட நீங்க எங்கேயாவது கோவில காமிங்க. நீங்க எங்கேயாவது கோவில எருமைகள் அறுக்கக்கூடிய கோவில் கூட தமிழ்நாட்டில் 1-2 கோவில் இருக்கு. ஆனால் பசுமாட்டையோ அல்லது காளை மாட்டையோ அறுக்கக்கூடிய கோவில் எதுவுமே தமிழ்நாட்டில் கிடையாது. அதுதான் தமிழனுடைய பண்பாடு. அதனாலதான் மாட்டு பொங்கல் வச்சா, அதனாலதான் மாடுகளை வணங்கக்கூடிய பழக்கம் இருக்கு. இப்போ இந்த அரசினுடைய வேறு சில விஷயங்கள், உங்களுக்கான வேறு சில உரிமைகள், கல்வி தொடர்பான பல்வேறு அடக்குமுறைகள் இதெல்லாம் வருது. இவங்க திட்டமிட்டு இப்படி ஒரு ஒற்றைத்துவ தத்துவங்கிறாங்க. இப்போ இந்த மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுல இதுல என்ன விதமான அரசியல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு இது உணவு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, இதுல என்ன பெரிய அவங்களுக்கு சாதகமான அரசியல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடக்கத்தில் அழகாக கேட்டீங்க, இது தேர்தல் அரசியலா என்றால் தேர்தல் அரசியல் இல்லை, திசை திருப்பும் அரசியல். இந்த அரசு அடைந்திருக்கின்ற பல்வேறு தோல்விகளை பற்றி மக்கள் பேசக்கூடாது, இவருடைய பின்னடைவுகளை பற்றி நாம் விவாதிக்கக்கூடாது. மாட்டிறைச்சியை உண்ணுவதா வேண்டாமா, அதை சட்டம் கொண்டு வருவதா வேண்டாமா என்று ஊடகங்களுடைய விவாதங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் சொல்லில் உண்மையானவர்களாக இருந்திருந்தால் பராக் ஒபாமாவுக்கு மாட்டிறைச்சியை சமைத்து வைத்திருக்கக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சட்டத்தின் மூலம் ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறார்கள் அல்லவா, இந்த விவாதத்தின் மூலமே இவர்களை அம்பலப்படுத்துவோம். மாட்டை அறுக்கக்கூடாது என்றால் பிற உயிரினங்கள் என்ன பாவம் செய்தன? மாட்டுக்கு மட்டும் புனிதம் என்று சொன்னால் அது ஏன் புனிதம்? யாருடைய புனிதம்? எனக்கு புடலங்கா புனிதமா?
கருதுகிறேன். யாரும் சாம்பார் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? வெங்காயம் என்னுடைய பார்வையில் புனிதமாக இருக்கிறது, அது அடுத்தவர்கள் அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்ல முடியுமா? தோழர் லெனின் இங்கே சொன்னது மாதிரி உழைக்கும் மக்களுடைய பண்பாடு அது மாட்டிறைச்சியாக இருந்து இன்றைக்கு புள்ளி விவரம் என்ன சொல்லுது? 70 விழுக்காடு தலித் பிள்ளைகளுக்கு புரதச்சத்தை தருவது மாட்டிறைச்சித்தான் என்று சொல்கிறது புள்ளி விவரம். அடுத்து நான் கேட்குறேன், இங்கே பண்பாடு இந்த உண்ணும் பழக்கமே இல்லைன்னு நம்முடைய அருமை தோழர் சொன்னாங்க இல்லையா, பாஜகவை சேர்ந்தவங்க. நான் சரித்திரங்களை பதிவு செய்து வைத்திருப்போம் இலக்கியங்கள். பாரதியாருடைய ஒரு பாட்டு இருக்கு, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா, பண்டு கேட்டதுண்டா நீ இதர் பாத்திரமாவாயா என்று கேட்பான். யாருன்னா ஆங்கில அதிகாரி இந்திய குடிமகன் விடுதலை போராட்ட வீரனை பார்த்து பாடுவது மாதிரி அந்த பாட்டு, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா. இந்த பாட்டை எங்கேருந்து எடுக்கிறார்னா நந்தனார் சரித்திரத்தில் இருக்கிற ஒரு பாட்டு. மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளா. இப்போது மாடு தின்பவர்கள் இருந்தார்கள், அவர்கள் புலையர்களாக இருந்தார்கள், அவர்களை இவர்கள் தாழ்த்தி வைத்திருந்தார்கள். அவன் மார்கழி திருநாள் கொண்டாட வந்தால் கூட மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளா என்று மட்டம் தட்டினார்கள் என்பதை இந்த சரித்திர வரிகளிலிருந்து அறிய முடியும். ஆடு திங்கும் புலையா உனக்கு ஆவணி திருநாளா என்று கேட்டாங்க. அடுத்தது மகாராஷ்டிராவில் மாட்டிறைச்சி தடை சட்டத்தை புதிய அரசு பாஜக அரசு கொண்டு வந்தது. உலகத்துக்கே தெரியும், மும்பை என்றால் அங்கே பிரபலம் என்ன? சிவப்பு விளக்கு பகுதி. விபச்சார தடை சட்டத்தை இவர்களாக கொண்டு வர துப்பு இல்லையா? இது தலைகுனிவு அல்லவா? இந்த நாட்டு அரசு அனுமதியோட ஆமா, இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் எது குற்றமோ அது மராட்டியத்தில் சட்ட அனுமதிப்படி நடக்கிறது. தன்னுடைய சதையை விற்று கொண்டிருக்கிறாள் ஒரு பெண், அதை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அதை தடுப்பதற்கு உங்களால் ஏன் சட்டம் போட முடியவில்லை? அதை பற்றி ஏன் விவாதிக்க முடியவில்லை? அதை பற்றி ஏன் நீங்கள் கவலைப்பட மறுக்கிறீர்கள்? மாட்டு இறைச்சியை விட மனித இறைச்சி உங்களுக்கு மனதை உறுத்தவில்லையா? இதற்கு என்றைக்காவது இந்த பாரதிய ஜனதாவோ அல்லது சிவசேனையோ அங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற கட்சிகள் இந்த சிவப்பு விளக்கு பகுதியில் சீரழியும் பெண்களை பற்றி என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறார்களா? அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று வாக்களித்திருக்கிறார்களா? இல்லை. மாடு மனிதனை விட உயர்ந்ததா? இதான் கேள்வி. ஹரியானாவில் மாட்டுத்தோலை கையில் வைத்திருந்த காரணத்துக்காக 5 தலித் இளைஞர்கள் அடித்தே கொல்லப்பட்டார்கள். எங்கே வைத்து தெரியுமா? காவல் நிலையத்தில் வைத்து. அந்த தலித் இளைஞர்கள் காவல் நிலையம் நம்மை காப்பாற்றும் என்று நம்பி வந்து ஒளிந்தார்கள். அங்கிருந்த ஆயுதங்களை வைத்தே அவர்களை கொன்றார்கள். தலைநகரம் டெல்லியில் விஸ்வ இந்து பரிஷத் தலைவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இப்படி செய்திருக்கலாமான்? மாடு மனிதனை விட உயர்ந்ததல்லவா என்று சொல்கிறார். நான் பசு என்ற ஒரு விலங்கை வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நாங்கள்லாம் மாடுகளை வளர்த்தவர்கள். விவசாய சமூகத்தில் மாடுகளை வளர்ப்பது அதை நேசிப்பது இயற்கையானது. யாரோ பாஜகக்காரவங்க சொல்கிறதுக்காக மாட்டை நேசிப்போம். அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், வாழும் முறைமையடி பாப்பான்னு சொல்கிறான் இல்லையா? உயிர்களை நேசிப்போம். உணவுக்காக மட்டும்தான் உயிர்கள் கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், நம்ம ஊரில் பழமொழி இருக்குது, கொன்னா பாவம் தின்னா போச்சு. புத்தர் மதத்தை பற்றி சொன்னாங்களே, புத்தர் நீ நேரடியாக அறுக்காத, அறுக்கப்பட்டது இருந்தால் சாப்பிட்டுக்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். இங்கு பெரும்பான்மை மக்களுடைய பண்பாடு, நீங்கள் அதை கவனிக்கணும். இவர்கள் சொல்வதல்ல, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய, முஸ்லீம்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய உணவு பழக்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய அடிப்படை தேர்வாகிய உணவு தேர்வை தலையிடுவதற்கு அரசுக்கு எங்கே உரிமை வந்தது? இது ஒரு கேள்வி. நீங்கள் இந்த மாநிலங்கள்லாம் கொண்டு வந்தீங்க. இன்றைக்கு நிலங்களை நீங்கள் பலருக்கு தாரை வார்க்கும் பொழுது நிலமில்லாத நாட்டில் மாடுகளை எங்கே மேய்ப்பது? இப்படி பேசக்கூடிய ராஜ்நாத் சிங் வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்காருன்னு வெளியிட தயாரா? பாஜக தலைவர்கள் வீட்டில் மாடு வளர்க்குறாருன்னு சொல்ல முடியுமா? தான் வளர்க்குறாரு. இன்னைக்கு அவங்க வம்பு தான் வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறது இல்லை. அப்பொழுது மாட்டை யார் மீது சுமத்துகிறீர்கள்? இந்த நாட்டில் எந்த வர்க்கம் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கின்றதோ, வாழ வழி இல்லாமல் ஊருக்கெல்லாம் சோறு போட்டவனுக்கு வாய்க்கரிசி போட்டு கொண்டிருக்கிறோமே, நஞ்சையிலே சாகுபடி செய்பவனுடைய வாயில் நஞ்சை புகட்டுகிறோமே, அந்த விவசாயியின் மீது நீங்கள் மாட்டுக்கும் சோறு போடு, அதையும் வளர்த்துறன்னு சுமையை நீங்கள் சுமத்துகிறீர்கள். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். காஞ்சி பெரியவர் யாது இவங்க இல்லை, இவங்க முன்னாடி இருந்தாங்களே பெரியவாள் காஞ்சி பெரியவர், அவர் மேற்கு ஜெர்மனியில் ஒரு திட்டம் கொண்டு வரான். என்ன திட்டம்னா, 10 லிட்டருக்கு குறைவாக கறக்கக்கூடிய மாடுகளை கொன்று விடுவது. ஏனென்றால் அது பொருளாதாரத்திற்கு
நஷ்டம் ஏற்படுத்துகிறதுன்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. பசுவை அழிப்பதா, அது முடியாதுன்னு சொல்லி அந்த மாடுகளெல்லாம் இங்கே வரவழைத்து அதுக்கு குளிரூட்டப்பட்ட இடங்கள்லாம் ஏற்பாடு செய்து வைத்து கோசாலை வைத்தார்கள். கட்டுப்படியாகலையே, திட்டத்தை கைவிட்டு விட்டார்களே. நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய திராவிட இயக்க ஆய்வு மைய தலைவர் 2009 முன்னாள் தலைவர் டாக்டர் சிவபிரகாசம் அவர்கள் இதை பற்றி அருமையான கட்டுரை எழுதியிருக்கார். வேத காலத்தில் வேதங்கள் எப்படி வலியுறுத்தி இருக்கிறது. விவேகானந்தர் சொல்கிறார், எப்படி இங்கே பண்பாடு இருந்தது என்று சொன்னால், இது மாட்டிறைச்சி சாப்பிடாத இந்து நல்ல இந்துவே அல்ல என்று சொல்லும் அளவுக்கு இருந்திருக்கிறது. அம்பேத்கர் புள்ளி விவரங்களோடு தரார். கூட்டம் கூட்டமாக மாடுகள் கொல்லப்பட்டதும் புசிக்கப்பட்டதும் நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அம்பேத்கர் பேரில் ஊடகத்தில் இருப்பவர்களை தில்லுமுள்ளு செய்யக்கூடிய, பித்தலாட்டம் செய்யக்கூடிய போக்கை பார்க்கிறோம். மாட்டிறைச்சியை அம்பேத்கர் மறுத்தார். ஏப்ரல் 14 அவருடைய பிறந்த நாளில் நீங்கள் மாட்டிறைச்சி கொடுக்கலாமான்னு கேட்டால் எங்கே சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால், அவர் செத்த மாட்டை சாப்பிடாத முஸ்லீம்களுக்கு தானாக செத்தவை ரத்தம். அழகாக பாஜகவை சேர்ந்தவர் சொன்ன எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ரத்தமும் பன்றியின் இறைச்சியும் தானாக செத்தவையும் தடுக்கப்பட்ட உணவுகள். தானாக செத்தவற்றை சாப்பிடுவது உடல்நலக்கு சாப்பிடுவேன் நீங்களும் சொல்றீங்க. செத்த மாட்டை சாப்பிடாத. ரெண்டாவது, மாடுகளை பெருமைக்காக கொன்று போடுவதல்ல, வழி இல்லை, அதை பராமரிக்க முடியாத நிலையில். இப்போது இவங்க இந்து முன்னணி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. கோவில் மாடுகளை அடிமாட்டுக்கு கொடுப்பதை கண்டித்து போராட்டம்னு சொன்னாங்க. எப்போது அடிமாட்டுக்கு கொடுப்பார்கள்? அது பால் தராத போது அல்லது பராமரிக்க முடியாத போது. அப்போது பால் தராத மாட்டை கோவிலுக்கு கொடுத்தது குற்றமா, பராமரிக்க முடியாத நிலையிலே அரசாங்கம் அவற்றை விற்பது குற்றமா? கண்டிப்பாக நான் உங்களிடம் கேட்பது, இப்போ புலால் உண்ணுதல் உண்ணாமைங்கிற ஒரு கோட்பாடு ஒன்று. ஆனால் அது என்ன, ஆடு கோழி மீன் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், மாடு மட்டும் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு கல்ச்சர். பியூர் வெஜிடேரியனாக இருக்கலாம், இல்லாட்டி நான்வெஜ்ஜாக இருக்கலாம். நான்வெஜ்ஜு ஆனால் பீஃப் மட்டும் சாப்பிடாதீங்க அப்படி. இந்த விஷயம் வந்து இதை எப்படி பார்க்குறது? அப்போ ஆடு கோழிலாம் பாவம் இல்லைங்களா? அதுவும் இந்து மதத்தில் வந்து அதுவும் ஒரு பல விஷயங்கள் அவதாரங்களாக வருது, முருகனுடைய வாகனங்களாக வருது, இப்படி பல்வேறு விஷயங்கள் தானே. அதுக்கும் ஒரு இறைத்தன்மை இருக்க தானே செய்யுது. ஏன் அந்த விலங்குகளை மட்டும் புறக்கணிச்சுட்டு மாடை மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது? முதல்ல நம்ம பார்த்தோம்னா, இந்த நாடே ஆரம்பத்து காலத்துலேருந்து அவர் சொன்ன மாதிரி வேத காலத்துலேருந்து மாட்டு இறைச்சி வந்து நம்ம யாகத்துலேயும் ஓமங்கத்துலேயும் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்திலேயே. முதல் உங்களுக்கு ஆதாரமே கொடுக்குறேன். ராமரும் லக்ஷ்மணரும் தன்னுடைய யாகத்தை காக்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போகிறார், யாகத்தை காக்கணுன்ட்டு. அது என்ன விஷயத்துக்காக அவர் கூப்பிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பசுவுடைய மாம்சத்தை டைரெக்டாக அந்த யாகங்களில் அவங்க அசுரர்கள் போட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ராமரையும் லக்ஷ்மணரையும் அவர் அழிச்சிட்டு போறாரு. இது பதிவு, இது இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. தடுக்கிறதுக்காக தான். ராமாயண காலம் வேத காலம் அல்ல. ராமாயண காலம் தவறுன்னு சொல்ல முடியாது. வேத காலத்துக்கு பிந்தியது ராமாயண காலம். ராமர் லட்சுமணன் வேதம் படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க? அந்த காலத்திலயும் இருக்குன்னு சொல்றது வரேன். யார் வேதம் சொல்லி கொடுத்ததுலாம் வருது இல்ல. இது பாருங்க, எந்த காலத்திலயுமே வந்து பசுக்கொலையை ஆதரிச்ச மதம் அவர் சொல்ற காலகட்டம் கிட்டத்தட்ட இருக்கு. அதாவது புத்தகங்கள்ல தெளிவாக அதை எடுத்து ஸ்லோகன் சொல்லுங்க. ஸ்லோகன் ஒண்ணு சொல்லணும், இல்லன்னா தெரியலன்னா தெரியல. இப்ப கம்யூனிஸ்ட்காரங்களே எப்படி சொல்லுவாங்கன்னா, அது இருக்கு அது சொல்லுங்கன்னா தெரியாது. சரி, அப்படி சொல்லிட்டாக்க அதை ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. இப்போ இல்ல, அதை சொல்லிட்டா ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்குங்க, சொல்லுங்க. அதாவது யாகங்கள் வாஜிபேயம்னா என்ன? ஆடுகளை பண்றது. அதே மாதிரி அசுவமேத யாகம், அது குதிரைகளை பண்றது. சரி, அது போலவே மாடுகளை வெட்டி புசிக்கிற ஒன்று இருந்திருக்கு. சரி, குறிப்பா கரபாத்திரி சுவாமிஜியோட புத்தகத்துல அது தெளிவாக சொல்லியிருக்காரு. அதான் சொல்லுங்க, நான் சொல்றேன் இருங்க. ஒரு நல்ல ஆண் இந்துவை பெற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் கர்ப்பிணி பெண்ணானவள் மாட்டிறைச்சி புசிக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் கேட்டேன் ஒழிய மறுப்பு தெரிவிக்கிறேன். என்னுடைய மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு முதல்ல நான் ஆயுர்வேத மருத்துவர். நீங்கள் சொல்கிற விஷயத்தையும் நான் மறுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். முதல்ல இந்த உலகத்துக்கு வைத்தியம் எப்படி என்று சொல்லி கொடுத்த ஆயுர்வேத வைத்தியத்திலே நீங்கள் சொல்கிறத வந்து இது ஒரு இதுவாகவே நம்ம எடுத்துக்கல, ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல. அதை மாம்சாச்சாரம் சொல்கிறாங்க, இருக்குது. அதை
மிருகங்களை வச்சு மிருகங்கள் செய்யக்கூடிய வைத்திய முறைகள்லாம் பண்ணாருல இருக்கு. சிசுதரு. சுஷ்ருதர் அவரை பத்தி எங்களுக்கு தெரியுங்க. அது அப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணவர்கிட்ட அறுவை சிகிச்சை பண்ணவர்னா அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு போக அறிவியல் முடியாது. இருக்குங்க. அறிவியல் அறிவியலை வந்து மூடத்தனத்துக்குள்ள கொண்டு போனதாங்க இல்ல, நான் இப்ப செய்த நம்ம- குற்றம். இது இல்ல, நம்ம பேச வேண்டிய இல்ல, topic வேத வந்து காலத்தில் வேண்டாம். வேத வேத காலத்தில் காலத்தில் மாட்டிறைச்சி உண்ணும் பழக்கம் முனிவர்களுக்கு இருந்ததா? இல்லையே இல்லையே எப்படி இருந்தது? எந்த முனிவரும் சொல்லுங்க, நான் ஏதாவது தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றேன். சொல்லுங்க. யக்ஞவல்கியர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஒரே ஒரு ரிக்வேதத்தின் ஒரு பாடல் பசுவை புனிதம்னு பாடுது. அது சதப்த பிராமணத்தில் வரக்கூடிய ஒரு பாடல், பசுவை போற்றி பாடுது. இதை பற்றிய விளக்கத்தை யக்ஞவல்கியர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் மிகப்பெரிய மகாரிஷி யக்ஞவல்கியர். கார்கியினுடைய அவர் இதுல எல்லாம் சொல்லியிருக்காங்க. ராகுலா சாகிர்தேயோடைய புத்தகத்தில் அவருக்கு ஒரு அத்தியாயமே இருக்கு யக்ஞவல்கியருக்கு. அவர்கிட்ட கேட்கும்போது, நானே பசு மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவனா இருக்கிறேன், அது இளங்கன்றின் மாமிசம்னா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு யக்ஞவல்கியர் சொல்றாரு. தோழர் ஒரு ஆதாரம் கேட்டார் அல்லவா, ஆதாரங்களோட தான் சொல்லணும். ஏன்னா இது சார்ந்த அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் இருக்குது. பிரகதாரண்யகம் அதனுடைய 6வது அத்தியாயம் 4-18 ஸ்லோகங்களில் என்ன சொல்லுதுன்னா, தனது மகன் புலவனாகவும் புகழ்பெற்றவனாகவும் நல்ல பேச்சாளனாகவும் சபைகளிலே திறமையுள்ளவனாகவும் எல்லா வேதங்களையும் படித்தவனாகவும் முழு ஆயுளை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் என விரும்பினால் தாயானவள் நெய்யுடன் கலந்த பொலி எருது அல்லது எருதுவின் மாமிசம் சேர்ந்த சாதம் சாப்பிட வேண்டும். பிரகதாரண்யம் மருந்து தானங்க. கண்டிப்பா. இப்போ சார் உங்கள்கிட்ட நான் கேட்குறது, இப்போ அது ஹிஸ்ட்ரியே வேதத்தில் இருந்துச்சு, மறுப்பு அதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இப்போ இந்துக்களில் அதாவது நீங்கள் இவங்க தான் இந்துக்கள் அப்படின்னு முழுமையாக நீங்கள் ஆதரிச்சுட்டு வர்றது அம்பேத்கரையும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தான் இந்துக்கள், இவர்கள் இந்து மதத்திலேருந்து அசைக்கவே முடியாது அப்படிங்கிறது உங்களுடைய தொடர்ந்து வாதம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்களை சேர்த்து 1 கோடிக்கு மேலே இருப்பாங்க. ஆதி திராவிடர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் 1 கோடி பேர். இன்னும் சொல்ல தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமே அவங்க தான், மெஜாரிட்டி கேஸ்ட்டே அவங்க தான். அவங்களே 1 கோடி பேர் இருக்கிறாங்க. ஒரு 30 லட்சம் அருந்ததியர்கள் இருப்பாங்கன்னு எடுத்துக்கொண்டா கூட 1 கோடியே 30 லட்சம் 40 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் மக்கள் தொகையில் அவ்வளோ பேர் மாட்டிறைச்சி இயல்பாக சாப்பிடக்கூடிய பழக்கமுள்ள சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தில் உள்ள ஆதி திராவிடர், ஆதி திராவிடர், இந்து அருந்ததியர். இப்போ அவர்களுடைய உணவு முறைக்கு எதிராக, இந்துக்களின் உணவு முறைக்கு எதிராக தானே இந்த சட்டம் செயல்படுது. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தாலே தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் 1.5 கோடி பேர் இருக்காங்க. 1.5 கோடி பேர் சாப்பிடும்போது ஆட்டுக்கறி விலை என்ன? இன்னைக்கு வந்து 500 ரூபா மெட்ராஸ்ல. சரி, ஆட்டுக்கறி விலை 500 ரூபா. ஆனா மாட்டுக்கறி 100 ரூபாய்க்கும் குறைவாக கிடைப்பதற்கு காரணம் என்ன? அந்த மக்களே தாழ்த்தப்பட்ட மக்கள் நீங்க வந்து உணவு பழக்கம்னு ஊடகத்துல நீங்க சொல்லுவது வந்து நடைமுறையில் இருப்பதில்லை. அப்படி நடைமுறையில் 1.5 கோடி பேர் வந்து 1.5 கோடி பேர், அப்புறம் இஸ்லாமியர்கள் சாப்பிட்றாங்க, கிறிஸ்தவர்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே அப்போ கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல சாப்பிடக்கூடிய ஒரு விலை என்ன இருக்கணும்? ஆட்டுக்கறியை விட அதிகமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து என்ன நிலைமை? தாழ்த்தப்பட்டவங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா அதுக்காக ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ சாப்பிட மாட்டாங்க. அவரை பேசவே விடல. நீங்க வந்து அதாவது அண்ணன் வந்து 10 நிமிஷம் பேசினாங்க, நான் வந்து பதில் எதையுமே நம்ம வந்து குறிக்கிடுறதே இல்லை. அப்படி 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் சாப்பிடக்கூடிய இது விலை குறைவு பழக்கமா கொண்ட சமூகங்கள்னு சொன்னேன். இல்ல அப்படி இருக்கு. அப்படி அந்த இப்ப மாதிரி நீங்க சமூகத்துல சொல்லிரலாம். இப்ப இவங்க இஸ்லாத்துல இது வந்து ஹலால் தான், ஆனா அதுக்காக ஒரு தினமும் மாட்டிறைச்சி சாப்பிடணும் அவசியம் இல்ல. அதான் சொல்றேன், நீங்க ஒண்ணே அதை குழப்பிக்க கூடாது. அவரு மாத்திரம் இல்ல, பாபர் சொல்லி இருக்காரு. பாபர் அதாவது எந்த பாபர் மசூதியை வந்து இடிச்சோம் அப்படின்னு தப்பா சொல்றாங்களோ இந்த வார்த்தை நீங்க பாபர் மசூதி வார்த்தை வைக்க மாட்டீங்க. இல்ல பாபர் மசூதியே கிடையாதுங்க, அது ராமர் கோவிலுங்க. அது இல்ல, இத அவங்க சொல்லுவாரு, அந்த வார்த்தையில அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அப்ப நீங்க மறுத்தீங்க. அது ராமர் கோயில் பாபர் தன்னுடைய மகனுக்கு எழுதிய அந்த ஹுமாயூனுக்கு எழுதியக்கூடிய கடிதத்துல எழுதுறாரு, இந்த அந்த பாபர் எப்படி ராமர் கோயில் இடிச்சிருப்பாரு? அது பாபர் மசூதியே கிடையாதுங்க. அவர் எப்படி இடிச்சாரு? இல்ல, நீங்க அவர்தான் இடிச்சாரு சொல்லும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பெரிய எதிர்ப்பு கிளம்பியதனாலதான் அந்த மாதிரி சொல்றாரு. மகனுக்கு சொல்றாரு, இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய மக்கள் அது மாட்டுக்கறி சாப்பிட மாட்டார்கள், மாட்டுக்கறியை மாழை புனிதமாக கருதுவார்கள் அப்படின்னு அவர் உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதனால நீ வந்து அளவுக்கு மரியாதை வழிபாட்டு தலத்தை அடிக்கிறாரு. அதனாலதான் சொல்றேன், அந்த மாதிரி அவரை பெரிய எதிர்ப்பு கிளம்பியதாலதான் அந்த மாதிரி அவர் தெரியாம பண்ணிட்டாரு. அவரு
அந்த ராமர் கோவிலை இடித்து பெரிய கலைவரம் வந்ததால தான் இந்த மாதிரி தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதுறாரு. அன்றையில இருந்த இஸ்லாம் பாபரை விட்டுவாங்க, அந்த வாதம் இருக்கு. அதனால இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப இத்தனை பேர் சாப்பிடுறாங்க, எண்ணிக்கை கணக்கு வேணாங்க. எண்ணிக்கை கணக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க கொடுத்த கணக்கு இல்ல நான் சொல்வது அந்த மக்கள் வாழ்க்கையில் இயல்பா சாப்பிடக்கூடிய, அதாவது இவங்க ரெண்டு பேரும் அந்த பாடல் சொல்றாங்க மாட்டு இறைச்சி திங்கிறேன்னு சொல்லி தான் அவங்க சாதியவே கேவலப்படுத்துறாங்க. அப்படி இயல்பாக சாப்பிடக்கூடிய மக்களாக இருந்திருந்தால் அதனுடைய மாட்டு இறைச்சி சாப்பிடுவது கேவலம் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு இருக்கு. அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது அப்படி மாட்டு இறைச்சி சாப்பிடுவது கேவலம், ஆட்டு இறைச்சி இப்போ வள்ளுவர் எழுதுறாரு, கொல்லானை புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு வள்ளுவர் எழுதுறாரு. அப்ப அவருக்கு வள்ளுவர் வந்து மாட்டு இறைச்சி மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எல்லா இறைச்சியுமே அப்போ ஆட்டு இறைச்சி சாப்பிடுறது வந்து கேவலம் அப்படின்னு அவர் சொன்னார்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த தேசத்திலே தொன்று தொட்டு அது வந்து புனிதமாக கருதப்படுகிறது. மக்கள் சாப்பிடுற பழக்கம் இருக்கா இல்லையா? சாப்பிடுற பழக்கம் இருக்கா இல்லையா? அப்படி வெகு சிலர் தாங்க. அப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பழக்கம் இருந்திருந்தா இன்னைக்கு ஆட்டுக்கறியை விட மாட்டுக்கறி தான் விலை ஜாஸ்தியா இருக்கணும். இதே இன்னொரு விஷயம், மாடு வந்து 150 கிலோ இருக்கும், 100 கிலோ இருக்கும் ஒரு மாடு. ஆமா, ஆடு 7 கிலோ. இன்னைக்கு 1 கோடி பேர் இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்துல என்ன விலை? ஏன் ஆட்டுக்கறியை விட கோழிக்கறியை விட மீனை விட நீங்க நிறுவ முயல்வது தாழ்த்தப்பட்ட மக்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடுறது இல்ல, கொஞ்சம் வெகு தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்ல, எல்லாருமே கூட சாப்பிடுறாங்க. ரொம்ப குறைவான மக்கள் தான், ரொம்ப குறைவான மக்கள் தான் சாப்பிடுறாங்க. 9 கிலோ இருக்கு இன்னைக்கு ஆட்டின் விலை 3000 ரூபாய். இதே வந்து 150 கிலோ இருக்கிற ஒரு மாடு, அடிமாடு போற மாடு 8000 10000 ரூபாய்க்கு. 8000 இல்ல 500 ரூபாய்க்கு வாங்கலாம். 500 இல்ல அதனால நீங்க ரொம்ப 500 ரூபாய்க்கு கூட 10000 ரூபாய் 8000 ரூபாய் அடிமாடு அப்படிங்கிறது 150 கிலோ. அப்போ குறையுமா இல்லையா விலை? அடிமா குறையாதுங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆடு இருக்குங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த ஆடு. நீங்க மாட்டை விட அதிகமான இறைச்சி இன்னைக்கு வந்து 70 கிலோ 80 கிலோ இருக்கு. அந்த ஆடு இங்க யாரும் பயன்படுத்துறாங்க? இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இதனால் பாரதிய ஜனதா ஒரு என்ன இருந்தாலும் அது கொள்கை சித்தாந்தங்களை தாண்டி, பாரதிய ஜனதா என்பது அதனுடைய கொள்கை சித்தாந்தங்களை தாண்டி இன்னைக்கு எலெக்ஷன் நிக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் மாதிரி. நீங்க வந்து ஒரு நிமிடம் கேக்குறீங்க, அதுக்கப்புறம் அவன் நண்பர் வந்து குறுக்கிட்டுறாரு, முழுமையா குறுக்கிட்டுறாரு. ஒவ்வொருத்தர் பேசும்போது எல்லாருக்கும் இல்ல நான் கேட்பது, பாரதிய ஜனதா ஒரு தேர்தல் அரசியல் கட்சி இல்ல. இப்ப இந்துக்கள்ல நீங்க குறுக்கிடல, ஆனா தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் அமைப்புகள் இவ்வளவு எதிர்ப்பை மீறி இதை ஏன் கொண்டு வரணும்? அவங்களுடைய தேர்தல் அரசியலுக்கு ஆபத்து இல்லையா? ஒரு விஷயம் அப்படி அது வந்து சரியில்லை. இதில் வந்து வரலாற்றை தவறாக வடிவமைப்பது, மானுடவியல் பார்வை இல்லாமல் ஒன்றை அணுகுவது, இது பெரிய ஆபத்தில் முடியும். வள்ளுவர் புலால் உண்ணாமை எழுதினார், உண்மை. அது மட்டும் எழுதல, அவர் திருட்டை கண்டித்து எழுதினார். கல்லுண்ணாமை எழுதினார், திருட்டை கண்டித்த. அதற்கு முன்பு பாலை நிலத்துடைய தொழில், காலத்துக்கு ஏற்ப நெறிகள் மாறும், வாழ்க்கை முறை மாறும். அதனால் அந்த காலத்தில் பௌத்தமும் கூட கொல்லாமை பேசியிருக்கிறது. இப்போ பிரச்சனை என்னவென்றால், பாபர் தன் மகனுக்கு எழுதின அந்த பாபர் நாமாவில் நீ பசுவை மாட்டை கொள்ளாதே, இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாரார் அதை புனிதமாக கருதுகிறார் என்று சொன்னார். இந்த வரலாற்று பார்வையோடு என்ன இருக்குது? நீங்கள் பாபர் ஆட்சி நடக்குதா, பாஜக ஆட்சி நடக்குதா? அக்பருடைய காலத்தில் 1586 ஒரு சட்டம் போட்டார், மாட்டு இறைச்சியை தடுக்காதீங்க என்று சொன்னார். ஹைதர் அலி மாபெரும் விடுதலை போராட்ட வீரர், வேலு நாச்சியாருக்கு துணையாக இருந்த அந்த மாபெரும் திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதர் அலி, அவரும் கூட மாட்டிறைச்சியை கட்டுப்படுத்துறார், ரொம்ப கடுமையாக கட்டுப்படுத்துறார். அதுக்கப்புறம் 1857 முதல் சுதந்திர போர், சிப்பாய் கழகம் என்று சொல்லப்படக்கூடிய முதல் சுதந்திர போரில் பகதூர் ஷாவும் கூட அதை சொல்றார். இப்போ இதுல இருந்தெல்லாம் என்ன தெரியுதுன்னா, ஆளுகின்ற இடத்திற்கு அருகில் இருந்தவர்கள் யார் என்பது தெரிய வருகிறது. சட்டத்தை போட வைத்தவர்கள் யார், ஆட்சியின் திசையை தீர்மானித்தவர்கள் அன்று முதல் இன்று வரை யார்? முகலாயர் ஆட்சி காலத்திலும் ஆதிக்க சக்திகள், மேல் சாதிகள் தான் ஆட்சியை தீர்மானித்திருக்கிறார்கள், சட்டங்களை தீர்மானித்திருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் சான்று. ஆட்சியிலிருந்து தன்னுடைய சொந்த புத்தியில செயல்படல, இதுல உள்ள சிலருடைய புத்தியில தான் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? அதற்குத்தானே இது ஆதாரம். அதற்கு தானே இது ஆதாரம். இந்த நாட்டில்
சில பேர் பசுவை புனிதமாக கருதுகிறார்கள். பசுவதை ஆகவே இன்னைக்கும் வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஆமா எங்க முகலாயர்கள் வரலையே. இல்லை முகலாயர்கள் வரலாற்று பசுவை தகவலை சொல்றேன். பின்பற்றினா. நீங்க முகலாயர்களும் வரல. இல்லை, இல்லை. இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய சொல்லி முடிக்கிறேன். 70-80 வருஷமாவும் வரல. இதெல்லாம் சரித்திரத்துல இருந்து எடுத்தது. முகலாயர்கள் பின்பற்றியதை பின்பற்றுவதற்கு எதற்கு ஜனநாயக ஆட்சி? அது மன்னராட்சி. மன்னராட்சி. அங்க யார் மன்னருக்கு வேண்டியவங்களோ அவங்களுக்கு வேண்டிய சட்டங்கள்லாம் வெளிவரும். அக்பர் என்ன சொந்த புத்தியில ஆட்சி செய்தார்னு சொல்ல வரீங்களா? அப்போ இல்லையா? இந்த மன்னர்கள் எல்லாம் சொந்த புத்தியில ஆட்சி செய்தவர்னு சொல்ல வரீங்களா? அன்னைக்கு விவசாயத்துக்கு தேவையா இருந்திருக்கு, இன்னைக்கு புனிதமா கருதப்பட்டிருக்கு. அல்ல பிரச்சனை. விவசாயத்திற்கும் புனிதமாக கருதப்பட்டிருக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எந்த சட்டத்தை எந்த ஆட்சி கொண்டு வர விரும்புகிறதோ அதை அமெரிக்க அதிபருக்கு சமைத்து வைக்கிறது. ஆட்சி என்று வந்து விட்டால் ஆட்சி தான் மதமாகி விடுகின்றது. என்னை இந்து தேசியவாதி என்று சொல்வேன் என்று சொன்ன மோடி அவர்கள் இந்தியா இஸ் மை ரிலிஜன், கான்ஸ்டிடியூஷன் இஸ் மை வேதான்னு சொல்லலையா? சொல்லலையா? இப்ப கரெக்டா சொன்னாரு. அப்ப எப்படி சொன்னாரு? கரெக்டா ஆக கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் இல்ல நீங்க அந்த விமர்சனத்துக்குள்ள போவேனா. இப்படியும் அவர் சொல்ல வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது? அது பதவிப்படுத்துகிற பாடு. அங்க உட்கார்ந்தா நீங்க அப்படிதான் பேசி ஆகணும். இப்போது வந்து ஏன் இதை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்? இந்த நாட்டினுடைய தன்மைன்னு சொல்றீங்களே, காந்தியடிகளை விட நீங்கள் சமூகத்தை புரிந்து கொண்டவர்களா? காந்தியடிகள் கிலாஃபத் இயக்கத்திற்கு பெரிய ஆதரவு கொடுக்கிறார். கிலாஃபத் இயக்கம் இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். அந்த கிலாஃபத் இல்ல நான் சொல்லி இல்ல நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் குறிக்கிறீங்க? இல்ல நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் குறிக்கிறீங்க? இதுக்கு சம்பந்தம் இருக்கறனால தான் சொல்றோம். சம்பந்தம் இல்லாமல் பேசக்கூடியவா இல்ல. கிலாஃபத் இயக்கத்தை காந்தியடிகள் ஆதரிக்கும் பொழுது காங்கிரஸில் இருந்த பெரியவர்கள் சொன்னாங்க, நம்ம ஒரு நிபந்தனை போட்டுக்குவோம். நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு போகாம காங்கிரஸ் கிலாஃபத் இயக்கத்தை ஆதரிக்கும், முஸ்லிம்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடுவதை விட்டு விட வேண்டும் ஒரு நிபந்தனை போடுவோமான்னு ஒரு காந்தி ஒத்துக்கொள்ளே. காந்தியடிகள் தனிப்பட்ட முறையில் தன்னை சனாதனி என்று சொல்லிக்கொண்டு அவர் தன்னுடைய ஒழுக்க நெறிப்படி இருந்தார். அவர் மாட்டு இறைச்சி சாப்பிடல. ஆனால் அதை சட்டமாகவோ நிபந்தனையாகவோ வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இதுதான் காந்தி. காந்தியடிகள் தன்னளவிலே தான் ஏற்றுக்கொண்ட சனாதன தர்மத்தை ஒழுகினார். அதை பிறர் மீது திணிக்காதே என்று சொன்னார். அதுதான் இப்பொழுது வந்து பிறர் மீது நீங்கள் திணிக்க வருகிறேன். நான் கேட்கிறேன், இந்திய நாட்டினுடைய பண்பாடு மாட்டு இறைச்சி சாப்பிடாத பண்பாடாக இருந்திருந்தால் உலகத்தின் 2வது இடத்துல எந்த நாடு இருக்கு மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில? காங்கிரஸ் 60 வருஷம் ஆண்டுங்க நாட்டுல. சொல்ல விடுங்க. 60 வருஷமா ஆண்டது நாட்டுல கிட்டத்தட்ட காங்கிரஸ். குட்டிச்சோரதான் போகும் நாடு. வாஜ்பாய் ஆட்சி எல்லாம் இதேதாங்க பிரதமர் 1900 திசை திருப்ப நான் சொன்ன பிறகு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. சொல்லுங்க. உலகத்தில் 2வது இடத்துல இருக்கிற மாட்டிறைச்சி அது ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் யார் தெரியுமா? இந்தியாவிலே டாப் மோஸ்ட் இருக்குது அல் கபீர். அல் கபீர் மாட்டிறைச்சி ஏற்றுமதி கூட என்ன முஸ்லிம்களுடையதா? பெரும்பான்மையான பங்குதாரர்கள் முதலாளிகள் பிராமணர்கள். ஊடகத்துல சொல்றேன். ஆர்எஸ்எஸ் ஆட்களே இருக்காங்க. ஊடகத்துல சொல்றேன். ஆர்எஸ்எஸ் ஆட்களா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்கள் அதனுடைய இல்ல இந்த சட்டமே உண்றதுக்கு தான் இப்ப பிரச்சனை. இப்ப அப்படி யாரும் தொழில் செய்யறதுக்கு அர்த்தம் பிரச்சனை இல்லையா? இல்லை ஒன்றை உண்டால் தவறு, ஏற்றுமதி செய்தால் தவறு இல்லையா? அப்படி இரட்டை நிலைப்பாடு இருக்க முடியுமா? இவங்க பல்வேறு இது அவ்வை சண்முகிற படத்துல கமலஹாசனே கேள்வியா கேட்பாப்ல. இல்ல நான் தோல் தொழில நீ கொடி கட்டி பறக்கிறது வந்து இருக்கிறார்களா இல்லையா? இல்ல நான் கேட்பது இன்னொரு விஷயம். இப்ப இங்க வந்து இந்த இதுல முஸ்லீம் இந்துக்கள் எல்லாரும் இருக்கிறப்ப இந்துக்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. அவங்க மாட்டு இறைச்சி சாப்பிட வேணாம். மாட்டு இறைச்சி வந்து இந்த நாடோட பண்பாடுலாம் வேணாம். இன்றைக்கி எனக்கு பசிக்குது, டேஸ்ட் இருந்தால் நான் சாப்பிட போகிறேன். இப்போ இவ்வளோ பேசுகிறாரு, அவர் வீட்டில் போய் அவருக்கே பீஃப் டேஸ்ட் பிடிக்காம கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ இதை நீங்கள் தனிப்பட்ட விஷயம் விடுங்க, மதம் கலாச்சாரம் பண்பாடுலாம் விட்டுருங்க. இல்லை நான் வரேன் உங்கள்கிட்ட வரேன். இப்போ வந்து மாட்டு இறைச்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இதை பிடிச்சவங்க சாப்பிட்டு போட்டு பிடிக்காம விட்டுற போட்டோம். அது முஸ்லீமாக இருக்கும், தலித்தாக இருக்கட்டும், பிராமணாக இருக்கட்டும், பிடிச்ச பிராமணிலே மாட்டிறைச்சி சாப்பிட்றதா சாப்பிட்டு போட்டோம், தலித்திலே அவங்க சொல்கிற மாதிரி எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இருந்துட்டு போட்டோம். இதையே ஒரு தனிப்பட்ட உணவை போய் ஒரு சட்டமாக போடுறதுங்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரம் மாதிரி தானே. அது பிராமணர்கள் முன்னால் கூட நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். அதைத்தான் கேட்குறேன். பிராமணர்கள் சேர்த்து அவங்க பேசுகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சின்னு கிடையாது, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இது கோரக்ஷதல் எங்களுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் எங்கள் பசுக்கள் புனிதம் மட்டுமல்ல, நாட்டுடைய உங்களுடைய நிலைப்பாடை கேட்கல. அது
நிலைப்பாடு நோக்க கேட்கிறேன். இப்போ ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்டு போறாங்க, இல்ல என்ன தவறு எனக்கு புரியுது. இது உணவுக்கான விஷயம் அல்ல. பசுக்கள் என்பது பசுக்களோ காளை மாடுகளுக்கோ உணவுக்கான விஷயம் அல்ல. இது உணவையும் தாண்டி இது நோய் வருங்கிறீங்களா? நோய் கூட வேண்டாம், நோய் கூட இல்லாம நாட்டுடைய விவசாயத்தை எக்கனாமி, அதாவது பசுக்களுடைய சாணத்தை வைத்து நீங்க பேசுங்க, வேணாம்னு சொல்ல, நான் பேசும்போது குறுக்கிடாதீங்க. நீங்க பேசும்போது நான் வேடிக்கை பார்த்துட்டு, நான் பேசும்போது வேடிக்கை பாருங்க. பசுக்களுடைய சாணத்தையும் அதனுடைய பயோகேஸ் முறையில் அந்த எரிவாயு நம்ம பயன்படுத்தி செஞ்சா வந்து நாட்டுடைய எரிவாயு பற்றாக்குறை 60% மேலே குறையும். நம்ம கேஸை வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதியோ நம்ம உற்பத்தி செய்ய வேண்டிய நிலைமையே மாறும் கிட்டத்தட்ட. அது பசுக்களுடைய கோமியத்திலேருந்து அதனுடைய யூரின்லேருந்து ஹர்க் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்துகள்லாம் தயாரிக்கிறாங்க. ஆயுர்வேத மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன். அந்த ஹர்க்கு வந்து இன்னைக்கு டயபெட்டிஸ், கேன்சர் போன்ற பல நோய்கள் உணவு சங்கிலியே பாதிக்குங்கிறாங்களே. அதாவது ஒன்றை சாப்பிட்றது, அதாவது ஊன் உண்ணி, தாவர உண்ணி, விலங்கு உண்ணி, இது வந்து இயல்பான விஷயம் தானே. இப்போ ஒரு அசைவம் சாப்பிட்றதுங்கிறதே ஒரு இயற்கைக்கு இயல்பான விஷயம் தான் சொல்கிறாங்க. ஒன்றை சாப்பிடாது, இது ஃபுல்லாக நான் இதை சாப்பிட மாட்டேன், இந்த உணவு மட்டும் இந்த நாட்டில் போய் பண்ணால் அது இயற்கைக்கு மாறா அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு சங்கிலியே பாதிக்கப்படும். பல ஆண்டு காலமாக நாங்கள் ஏங்கி தவிக்கும் ஒரு சட்டம் இது. இந்த தேசத்தின் ஒட்டுமொத்த ஆன்மாவாக விளங்கக்கூடிய பசுக்களையும் பசுவுடைய இனத்தையும் இந்த நாட்டில் ஒரு பல விஷயங்கள் காங்கிரஸ் பண்ணியிருக்கு. அதில் ஒரு மிகப்பெரிய துரோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்காளதேசத்தை சார்ந்த பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்கிறோம். வங்காளதேசத்தை புலியை வந்து தேசிய விலங்காக அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பே வந்து பசுவை தேசிய விலங்காக அறிவிக்கணும்னு சொல்கிறோம். மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய கோரிக்கை இது. கோரக்ஷாதல் சார்பாக பசுவை தேசிய விலங்காக அறிவிக்கணும். காளை மாடுகளையும் வெட்டக்கூடாது, பசுக்களையும் வெட்டக்கூடாது. ஒட்டுமொத்தமாக பசு இனத்தையும் காக்க வேண்டும். அதில் இருந்து தயாரிக்கக்கூடிய அதாவது நீங்கள் சொன்னீங்க அதிலிருந்து ஒன்றும் விவசாயத்தை பயன்படாதுன்ட்டு, பயன்படக்கூடிய 10,000 ரூபாய் மாதத்துக்கு வந்து ஒரு பசுவிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் நாங்கள் கோரக்ஷாதல் சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் எங்களுடைய அமைப்பு இருக்குது, பசுக்கள்லேருந்து என்னென்ன தயாரிக்கலாம், அதாவது கிட்டத்தட்ட 650 ப்ராடக்ட் தயாரிக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறது எப்படி நம்ம நாட்டுடைய எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்கு பசுக்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. தெரியாத எல்லாரும் பேசுறாங்க. சயின்டிஃபிக்காவும் சொல்லலாம், மத சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது பசு பொதுவாக மாடு இது சம்பந்தமான விவாதம் இந்திய விடுதலை போராட்டத்தில் நடந்திருக்கு. இளம் வங்காளிகளுடைய தந்தைன்னு சொல்கிற நம்முடைய ஹென்ரி விவியன் தோராஜியோ இந்து கல்லூரியினுடைய ஆசிரியர் 22 வயசில் இறந்து போயிட்டார். சமூகத்தில் இருக்கிற புறையோடி போய் கிடக்கிற மூடத்தனங்களை எதிர்ப்பது என்பது, விழிப்பை பெற வைப்பது என்பது அவசியம்னு தெருக்கல்ல பிராமண பையங்கள்லாம் நிறுத்தி உயர்ஜாதி இந்துக்களை எல்லாம் திரட்டி மாட்டுக்கறியை எல்லோரும் பார்க்கிற அளவுக்கு சாப்பிடணும்னு ஒரு போராட்டம் நடத்தி அதுலேருந்து தான் இந்திய இளைஞர்களுடைய அந்த மிகப்பெரிய போராட்டமே துவங்கி இருக்கிறதாக தான் வரலாறு சொல்லியிருக்கு. இன்றைக்கும் சமூக மாற்றங்களை விரும்பக்கூடிய மாட்டுக்கறி உண்பதுல மூட நம்பிக்கை எதிர்ப்புன்னு கிடையாது. இல்ல இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா மாட்டுக்கறியை பொறுத்தவரை அது அசுத்தமாக்கப்பட்ட ஒன்றாக சொல்லப்படுது. இந்து மதம் புனிதம், தீமையான ஒன்று அல்லது அசுத்தம் என்கிற 2ல தான் வருது. ஜாதி முறையிலிருந்து, உணவு முறையிலிருந்து தீண்டாமை கடைபிடிக்கப்படுது. தீண்டாமையின் வெளிப்பாடு தான் இந்த கறி தீண்டத்தகாதா தான் வருது. இவன் தீண்டத்தகாதவன வர்றான், புனிதத்துக்கு நீங்க புல்லறுத்து போறது கிடையாது. ஒரு உயர் அதிகாரம் போட்டது கிடையாது. ஒரு உயர் அதிகாரம் மாட்டை வளர்க்கிறவன், உழைப்பாளி மக்கள் அவன் இருக்கிறான், அவன் சாப்பிடுறான். இதுல உயர் ஜாதியை சார்ந்த எவரும் மாட்டை வளர்த்ததாக சரித்திரமே இல்லை. கருத்து யாருக்கு உரிமை? நான் கேட்கிறேன், பாட்டின் பால் அந்த கன்றுக்கு தான் உரிமை. நீங்க குடும்பத்துல சாப்பிடுவீங்க, அந்த கன்றுக்கு செய்யற துரோகம் இல்லையா? சரி, நாங்க மாடுகளுக்கு உரியது, கன்றுகள் தான் சாப்பிடுவது. இருந்தாலும் அது வந்து ஜாதி பிரச்சனையை கிளப்பணும் வந்து மக்கள் வந்து மாடு வளர்க்கறது இல்லையா? மாடு அதிகமா வளர்க்கறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க?
கறி சாப்பிடுற கண்டிப்பா நம்ம இன்னொரு கோணம் இல்ல இந்த வார்த்தையில ரொம்ப முக்கியமான கோணம் ஒண்ணு இருக்கு. அது கூட பதில் சொல்லுங்க. இல்ல அதை நீங்க மறுத்துட்டீங்க. நான் ஒரே ஒரு நிமிடம் கேக்குறேன். இப்ப இது ஒரு இல்ல ஒரு இப்ப கோசால வச்சிருக்காரு அவர் தூக்குறாரா? நானே கோசால வச்சிருக்கேன். நீங்க தூக்க தயாரா? எல்லாரும் செஞ்சிருக்கீங்க. நீங்க செஞ்சிருக்கீங்க. சொல்லுங்க. ஆதாரத்தோட காட்டுங்க. ஆதாரத்தோட அவரே மாடு வளர்க்கல இயக்கத்துடைய வேலை எப்படியா இருந்தாலும் செத்த பிறகு தூக்குறவங்க வந்து எந்த மாட்டு இறைச்சி திங்கறாங்களோ அந்த மக்கள் தானே செத்த மாட்டு அந்த செத்த மாட்டு தோலை உரிச்சதால கைலாஞ்சில 5 பேரை உயிரோட கொன்றார்கள். நீங்க அந்த நாட்டோட ஒரே ஐயா வந்து தப்பான அதாவது நீங்க தப்பா ரைட்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ஒரே ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப கேள்வி வந்து இன்னொரு விஷயம். இப்ப சாப்பாடு தொழில்ங்கிற விஷயத்தை தாண்டி இப்ப மாட்டுக்கறி இறைச்சி இருக்காங்கல்ல அதை செய்யக்கூடியவர்கள் இந்துக்கள்ல தலித்துகள் அதிகம் செய்யறாங்க, இஸ்லாமியர்கள் வச்சிருக்காங்க. மாட்டு இறைச்சி கடையினாலே 2 பேர் தான், தலித்துகள் இஸ்லாமியர்கள் தான் வச்சிருக்காங்க. இப்போ இவர்களுடைய தொழில் நேரடியாக பாதிக்குமா பாதிக்காதா? அவர்களுக்கான வருமான இழப்பு குடும்பம்லாம் என்ன ஆகுது? அதுல அண்ணன் ஹாஜாக்கனி அண்ணன் வந்து தெளிவான பதில சொல்லிட்டாங்க இந்த கேள்விக்கா. ஆமா, இந்த கேள்விக்கு தெளிவான பதில வந்து அவர் கேட்காமலே அந்த பதில சொன்னாரு. மாட்டுக்கறி வியாபாரம் ஏற்றுமதி பண்ணுவது பிராமணர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஏற்றுமதி பத்தி கேட்கல. ஏற்றுமதி நான் வந்து ஸ்லெம்முக்குள்ள போனா பீஃப் ஸ்டால்னு போட்டு ஒரு ஆளை வச்சு வெட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கேக்குறேன். ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுவது யாரு அப்படிங்கறத வந்து அண்ணன் வந்து தெளிவான பதில். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க மாட்டுக்கறி இப்ப இந்த எதிர்த்தாப்புல நம்ம அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்புல பீஃப் ஸ்டால் இருக்கு. பீஃப் ஸ்டால் எதிர்த்தாப்புல உள்ள அவங்க எல்லாம் ஆட்டுக்கறி தாங்க விக்கிறாங்க. பீஃப் ஸ்டால் நீங்க பதில் சொல்ல விடுங்க. அதாவது மாட்டுக்கறின்னு போட்டு ஆட்டுக்கறி விக்க அவங்க என்ன முட்டாளா? நீங்க காசு என்ன ரேட் போகுது உங்களுக்கு? சிலர் அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட கூடியது யாரு அப்படின்னு சொன்னாங்க? உயர்ஜாதி மக்கள். நான் கேட்டது மாட்டு இறைச்சியை வெட்டுறாங்க பாருங்க. ஒரு முட்டாபணிடம் போட்டு ஒரு துண்டை கட்டிட்டு மாட்டுக்கறியை வெட்டி விக்கிறாங்கல்ல, அந்த தலித் இஸ்லாமியர்களை விடுங்க. அந்த தலித் அந்த தாழ்த்தப்பட்ட அந்த அவர்களுடைய தொழில் என்ன? அவங்க அந்த தொழில் தான் பண்றாங்க. ஒண்ணு அதாவது அவங்களுக்கு தொழில் போகுமா? தொழில்களை அதிகமான இயல்புல இருந்து பாருங்க. மக்களுடைய தடுக்கலாம். நீங்க ஒரு நிமிஷம் என்ன தேவையை நம்ம வீட்டுல ஒரு தென்னை மரம் இருக்கு, நம்ம வீட்டுல வாசல்ல ஒரு பனைமரம் இருக்கு. ஆனால் என்னுடைய வீட்டில் உள்ள பனைமரத்தையோ தென்னை மரத்தில் உள்ள கல்லையோ நான் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் கூட அரசாங்கம் தடை விதிக்கிறது. ஏன் தடை விதிக்கிறாங்க? அந்த மாதிரி அப்ப அவங்களுக்குள்ள தொழில் பாதிக்கப்படுறது இல்லையா? 5 கோடி பனைமரம் தென்னை மரம் ஏறி இறக்குறது வேற, அவங்களுக்கு தொழிலே இதுதான். ஆமா, தொழிலே இதுதான். ஆனால் இதுல வந்து அந்த பாதிப்பு வரதுனால ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு பாதிப்பு வரதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படி பாதிப்பு நீங்க வருது அப்படின்னு சொன்னா அதனால அந்த மாடுகளை வளர்ப்பதால ஐயா சொன்ன மாதிரி ஏராளமான அந்த சாணி கிடைக்கும், ஏராளமான கோமியம் கிடைக்கும். இது வந்து விவசாயத்திற்கு அதாவது இன்னைக்கு வந்து இயந்திரமயமாக்கிறதுக்கு பின்னால இவ்வளவு அதாவது ஒவ்வொரு நடுகையின் போதும் தஞ்சை மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்கள்ல எல்லாம் உடனே உரத்தட்டுப்பாடு, யூரியா கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? எத்தியோப்பியா மாதிரி அந்த உரத்துக்கு நீங்க ஆதரவா இருக்க அந்த அரசு இல்ல, விதைக்கான இது இல்ல தான பிரச்சனை. எல்லாம் அந்நிய முதலீடு தான இப்ப விவசாயிகள் போறாங்க. விவசாயத்துக்கு துணையா இருக்க மாட்ட வளர்க்கறீங்க. என்ன அநியாயம்! எந்த கேள்வி கேட்டாலும் மேய்ச்சல் சொன்னார்னா இன்னும் நம்ம அந்த மேய்ச்சல் என்ன இல்ல அப்படி சொல்றீங்க. மேய்ச்சல் வயல் ஆக்கிரமிப்பு பண்ணது அரசியல்வாதிகள் தான். ஆமா, எந்த அரசியல்வாதிகள்? கண்டிப்பா அதுக்கு மாட்டே வளர்க்கணும். உங்களுக்கு நிறைய கருத்து அப்படியே சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு நிறைய கருத்து சொல்லுங்க. அதாவது இந்த வாதங்களே நம்ம வந்து ஒட்டுமொத்தமா நம்ம திசை திருப்பாம கரெக்டா வந்துருவோம். நீங்க சொன்னீங்க இது எதிர்க்க போலயே ஒரு பீஃப் ஸ்டால் இருக்கு அப்படின்னு. எதிர்க்க போல இருந்தாலும் எந்த போல இருந்தாலும் நீங்க முதல்ல ஊடகங்கள் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கும் லைசன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸ்லாட்டர் மேனுக்கும் லைசன்ஸ் இருக்கு, ஒரு வெட்டுவானுக்கும் லைசன்ஸ் இருக்கு. அந்த மாடு பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு காளை மாடுகளுக்கு மட்டும் லைசன்ஸ் இருக்கு. இது தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்படி இல்லாத நீங்க சொல்ற எதிர்க்க இருக்கிற ஷாப் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அது வந்து இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாராயம் இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுஸ் தான். இப்போ இங்க இருக்க சென்னையில் இருக்க மாட்டு இறைச்சி கடை சென்னையில கிடையாது. நீங்க மொத்தமா தமிழ்நாடு முழுக்க எடுத்தீங்கன்னா கூட 10 ல இருந்து 100 மாடு 100ல இருந்து அதிகபட்சம் 100 இல்ல 50 தான் இருக்கும் ஒரிஜினல் லைசன்ஸோட. நீங்க கேஸ் கொடுத்து எல்லாருமே அதுதான்.
எல்லாமே அதுதான். அப்ப அது செய்யற தலித் தொழிலாளர்கள் எல்லாருமே வேலை பார்க்கறாங்க. ஹிந்துவாக இருந்தாலும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், ஹிந்துவா இருக்கான்ட்டு நாங்க தூக்கி வச்சுட்டு போவோம், அது கிடையாது. எங்களுக்கு ஹிந்துவால தாழ்த்தப்பட்ட மட்டும் தான் செய்றாங்க, வேற எந்த சமூகம் செய்யல. தாழ்த்தப்பட்ட ஹிந்துவா இருந்தாலும் நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த சகித்துக் கொள்ள மாட்டோம். அப்ப அவங்க தொழில் இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா தொழில் பண்ணிட்டு சட்டத்துக்கு புறம்பால சாராயம் காசி குடிக்கிறாங்க, 100 பேர் இருப்பாங்க, சாராயம் காசி குடிப்பாங்க, அதை நீங்க ஏத்துக்க முடியுமா? நம்ம அவங்க சாராயம் காய்ச்சி அதுக்கு அதுவும் இன்னும் ஒண்ணுதான், அந்த தொழில் செய்பவர்களும் மாட்டிறைச்சி விக்கிற தாழ்த்தப்பட்ட தொழில் ரெண்டு ஒண்ணுதான். எல்லாமே நிறைய கருத்து வந்து சொல்லிடுவாங்க. நான் தயவு செய்து இப்பொழுது என் கருத்தை தெளிவா முன்வைக்க அனுமதியுங்கள். யாரும் பேசும்போது யாருமே சொல்லணும், எல்லாருக்குமே பேசும்போது யாரும் புனிதம்னு சொன்னாங்கல்ல, அதை அடிச்சு நொறுக்கிறாரு யார்? காஞ்சி பெரியவளின் அருகிலே இருந்து வளர்ந்த அக்னிஹோத்திரம் ராமானுஜ தத்தாச்சாரியார். இந்து மதம் எங்கே போகிறது என்ற அவருடைய நூல் மிக முக்கியமான நூல். அந்த நூலை புறக்கணித்து நீங்க மத ஆய்வு செய்ய முடியும். அவர் வைதிக பற்றாளர். அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா, மாட்டிறைச்சியை அறுத்து ஆரியர்கள் உண்டார்கள் என்பது ஆதாரங்களை அந்த நூல்களில் தந்திருக்கிறார். டாக்டர் சிவபிரகாசம் எழுதிய அந்த கட்டுரையிலே நீங்க பார்க்கலாம். பெரியாரிஸ்டோ இல்ல, வைதிக பற்றாளர். அம்பேத்கரை எடுத்துக்காட்டி எழுதினதெல்லாம் விடுங்க, அதை விட இன்றைக்கு மிகப்பெரிய இளைஞர்களுடைய குறியீடாக இருக்கக்கூடிய விவேகானந்தர் அவர்கள், அவர்கிட்ட போய் பசுவதைக்கு எதிராக குரல் கொடுங்கன்னு சொன்னாங்க. நீ பசுவுக்கா பிறந்தன்னு தான் திருப்பி கேட்டார். அவர் அதுக்கு குரல் கொடுக்கவே மறுத்தார் விவேகானந்தர் அவர்கள். அடுத்தது, இந்த பிரச்சனைக்காக ஆதரவாக குரல் கொடுக்க மறுத்த காரணத்திற்காக கர்ம வீரர் காமராஜர் அவர்களை டெல்லியில் வைத்து உயிரோடு கொளுத்த முயன்றவர்கள் தான் இன்றைக்கு. நீ உங்க தலைப்புல மதிங்க, நான் பதிவு செய்கிறேன், நான் தவறான கருத்து என்பதை 64 நடந்த ஆகட்டும் பார்க்கலாம் என்று திருவீரபாண்டியன் எழுதிய நூலில் இது இருக்கின்றது. ஒரு தலைவரின் மீது இறக்கப்படவில்லை ஒன்று. அடுத்ததா 1967 இந்திரா காந்தி அந்த ஆட்சியில ஒரு குழு போடுறாங்க, பசுவதை தடையை இந்தியா முழுவதும். இன்னைக்கு ராஜ்நாத் சிங் புதிதாக அந்த குழுவுல யார் இருந்தார்? கோல்வால்கர் இருந்தார். வெண்மை புரட்சியின் நாயகன் என்று போற்றப்படக்கூடிய வர்கீஸ் குரியன் இருந்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தார். இப்படி பல பேர் இருந்தாங்க. அந்த இதுல ஆய்வுல பூரி சங்கராச்சாரியா இருந்தார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன், நீங்க ஏன் குறுக்க வரீங்க? நான் சொல்லி முடிக்கிறேன். இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அதுல கோல்வால்கர் நிறைய வாதிடும் பொழுது வர்கீஸ் குரியன் என்ன சொல்கிறார்? இதே காரணம் தான், அந்த விவசாயி அவனால் பராமரிக்க முடியாது, அவனுடைய பொருளாதார நிலைமை அவனுக்கு ஏற்றதாக இருக்கவில்லை என்பதற்கு இசைதோடு மறுத்தார். அப்போது பார்கவா என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற உயிரி வேதியியல் நிபுணர், அவருக்கும் கோல்வால்கர் அவர்களுக்கும் ஒரு விவாதம் வருது. அப்போ கோல்வால்கர் கேட்கிறார், பாலும் மாமிசமும் எப்படி உற்பத்தி ஆகின்றன என்ற போது அவர் பார்கவா சொல்கிறார், இரண்டும் ஒரே மாதிரியில் தான் உற்பத்தி ஆகின்றன. பார்கவா பால் குடிக்க மறுக்கிறார். அப்போ கேட்கிறார், நீங்க பாலை மறுக்கிறீர்கள், இறைச்சியை சாப்பிடுகிறீர்களே என்று சொன்னபோது, நீங்கள் இறைச்சியை மறுத்துவிட்டு பாலை சாப்பிடுகிறீர்கள். உங்களுடைய நிறைவு கருத்து. இந்திய அரசியல் சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகள், அம்பேத்கர் தலைமையில் அமைந்த அரசியல் சட்டம் தெளிவாக பசுவதையை தடுக்க வேண்டும். இல்ல இந்த கையில வச்சிருக்கேன், இப்ப நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் ஆதாரத்தோட 48க்கு முரணா 47க்கு இந்த கையில எடுத்துட்டு வந்திருக்கிறது. அதே போல ஹரியானாவில் சொன்னாங்க, பசுவினுடைய தோலை உரித்ததற்காக தலித் இளைஞர்கள் வெட்டப்பட்டார்கள் அப்படின்னு கொல்லப்பட்டார்கள். இங்க நீங்க அங்கெல்லாம் ஹரியானாக்கு போவாங்க, கம்யூனிஸ்டுகள் வந்து ரஷ்யாவுக்கு போவாங்க, சீனாவுக்கு போவாங்க. இங்க மயிலாப்பூர்ல பல்லக்கு மானியத்துல ஒரு ஆடு வெட்டப்பட்டதற்காக 5 கொலை நடந்தது. அது மயிலாப்பூர்ல எங்களுடைய. அதனால இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட முரண்பாடுகளை வந்து ஒரு நீங்க லாயர் ட்ரெஸ்பாஸ் டு அனிமல்ஸா இருக்கும், அவங்களுடைய விலங்குகளை அவங்களோட ஆட்டை எடுத்தான்னு சொல்லிட்டு இது மாற்று வழக்கறிஞர் எல்லாமே தெரியும். ஒரு மாட்டை உரிச்சா அதனுடைய சொந்தக்காரன் அதுக்கு எதிர்ப்பு
உங்களுக்கு தெரியுமா? ஆமா, செத்த மாடு தெரியுமா? செத்த மாடுன்னு தெரியுமா? அதாவது செத்த மாட்டை தூக்கிட்டு எவ்வளவு நேரம் பேசுறாங்க. கொலை செஞ்சது உண்மை, கொலை செய்யப்பட்டது உண்மை இல்ல. அப்படி அந்த மாதிரி கொலை செய்யப்பட்டு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கொலை செய்யப்பட்டது உண்மையான இருக்கலாம், கொலை செய்யப்பட்டது இருக்கலாம். அதே மாதிரி கொலை வந்து இங்க கூட மயிலாப்பூர்ல நடந்தது சரின்னு யாரும் சொல்லல. சரின்னு சொல்லல. இல்ல அதுக்கு அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்லுங்களேன். ஏன் சொல்ல நீங்க எங்க ரஷ்யாவுக்கு போறீங்க, அமெரிக்காவுக்கு போறீங்க? உங்கள்ட்ட பதில் வைக்கிறார் நிறைய கருத்து. காமராஜரை கொல்ல முயன்றது காங்கிரஸ்காரர்களே தவிர அது வந்து ஜனசங்கத்துக்காரர்கள். காமராஜரே எடுத்து என்னன்னா அகில இந்திய ரீதியில பசுவதை தடை சட்டத்தை காமராஜர் ஆதரிச்சாரா எதிர்த்தாரா? அது தெரியாது எனக்கு, தெரியாது. அம்பேத்கர் அவர்கள் பசுவதை தடை சட்டத்தை ஆதரித்திருக்கிறார் அரசியல் சட்டத்தின் மூலமாக. இந்த நாடு சொன்னாரு பல விஷயங்கள். எனக்கு நேரம் கொடுத்துருக்கேன், நேரம் கொடுக்கல. எனக்கு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன கருத்து பேசினாலும் நிறைய சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஷியாங்கே ஷேக்குக்கும் மாவோ அப்போ போட்டி வந்துட்டு இருக்கு. விவசாயிகள் எல்லாம் அணிதிரட்டி போராட்டம் நடக்கிற போது ஷியாங்கே ஷேக்கு படைப்பிரிவு வச்சிருந்தா நிச்சயமா அடிச்சு கொண்டுட போறான்னு விவசாயிகள் பயந்தாங்க. பயந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற மாடுகள்லாம் இன்னும் பாதுகாக்க முடியாதுன்னு எல்லாம் வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. உடனே மாவோ சொன்னாரு, மாடுகளை உண்ணக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் என்று சொல்லி அதை தடுத்தாரு. ஏன்னா மாவோ அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்த அந்த புரட்சி வெற்றி பெறும். புரட்சிக்கு பிறகு விவசாயத்திற்கு மாடு தேவை. மாட்டிறைச்சிக்கான இந்த தடை யாருக்கு லாபம், எந்த அரசுக்கு லாபம், இதனால் என்ன அரசியல் இருக்குது? வாக்கு அரசியல் இருக்கிறதா, தத்துவார்த்த அரசியல் இருக்கிறதா, சிறுபான்மை விரோத அரசியல் இருக்கிறதா, தலித் விரோத அரசியல் இருக்கிறதா, இது வணிகர்கள் எளிய மக்கள் இருக்கிறதா, வர்க்கமா, சாதியா, அரசியலா என பல்வேறு தளங்களில் இந்த சட்டத்திற்கு ஆதரித்தும் எதிர்த்தும் பல்வேறு தரவுகளை இங்கு வந்திருந்த ஆளுமைகள் மிக ஆழமாகவே விவாதித்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை வெளியிட்ட கோ ரக்ஷாதள் அமைப்பினுடைய நிறுவனர் ரகுநாத் சர்மா அவர்களுக்கும் தமுமுகவினுடைய பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்களுக்கும் இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த தோழர் லெனின் அவர்களுக்கும் விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.